ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோலேயே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறையா பேருக்கு வந்து டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து எதை பற்றினா, டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, ஆனுவல் பிளான் பார்த்துட்டு இப்போ தான் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் என்னெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும், ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பியோர்லி நான் என்ன பண்ணேங்கிறத பற்றி தான். இப்படி பண்ணாதான் பாஸ் ஆக முடியும்னு கிடையாது. நான் இப்படி பண்ணேன், எனக்கு வந்து பாஸ் ஆக முடிஞ்சுது அப்படிங்கறத நான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ப்ரிப்பரேஷனை பாதியிலே விட்டு இருந்திருக்கலாம், இல்ல நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வந்து நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். இத்தனை அட்டெம்ப்ட் தான் எழுத முடியும், அந்த மாதிரி யூபிஎஸ்சி மாதிரி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கிடையாது. உங்களுக்கு ஏஜ் இருக்க வரைக்கும் நீங்க எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதலாம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா நீங்க எத்தனை டைம் வேணாலும் எழுதலாம். நமக்கு வந்து இப்போ ஓடிஆர் பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்கும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுல நீங்க வந்து ஒரு தடவை ஒரு 150 rupees ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாம் வரும்போதும் 100 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் நம்ம கட்டினா போதும். அடுத்து மெயின்ஸுக்கு அதே மாதிரி 100 rupees or 150 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்து அதிகமாக அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கட்ட தேவையில்லை. இப்போ நீங்க கம்ப்ளீட் பிகினரா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வந்து நான் ரொம்ப பேசிக்ல இருந்து சொல்ல போறேன். அதனால ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்னடா இதெல்லாமா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தோணும். அதனால ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எதுவும் புதுசா தெரிய போறது இல்ல. நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண போறீங்கன்னா ஒன்னு வந்து நீங்க ரொம்ப நல்லா மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். இது வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸ் மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு மராத்தான் மாதிரி. நீங்க ஓட ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம முடியிற இடத்துல யாரு ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம். நம்ம 100 மீட்டர் ரேஸ்னா டக்குன்னு வந்து ஓடி போய் ஜெயிச்சிடலாம். ஆனா இது மாதிரி அது மாதிரி கிடையாது. எல்லாரும் ஒரே நேரத்துல தான் ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனா யார் லாஸ்ட் வரைக்கும் போறா அப்படிங்கறது தான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஷார்ட்டா சொல்லணும்னா என் கூட நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் பாதியிலே கல்யாணம் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் பாதியிலே வேற வேலைக்கு பிரைவேட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனா நான் வந்து அந்த ரேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அதனால என்னால வந்து போஸ்டிங் எடுக்க முடிஞ்சு. அதே மாதிரிதான் நான் வந்து போன வீடியோல சொல்லியிருந்தேன், என்னோட டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதின ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் அதே மாதிரி தான், அவங்க எனக்கு முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சவங்க. அவங்களும் அதே மாதிரி அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அவங்க ஓடி இருக்காங்க. அதனாலதான் அவங்க இன்னைக்கு ஒரு நல்ல போஸ்டிங் வந்து எடுக்க முடிஞ்சுது. சோ இது வந்து நீங்க ஸ்டார்டிங்லேயே நான் ஏன் சொல்றேன்னா உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது, இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா நம்ம இத்தனை லட்சம் பேர் வந்து வேலையெல்லாம் இருக்கும்போது, இத்தனை லட்சம் பேர் வந்து ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது காம்படிஷன் கடுமையாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மனசை வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். அதனாலதான் வீடியோஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, 6th இருந்து 12th வரைக்கும் வந்து எல்லா ஸ்கூல் புக்குமே கலெக்ட் பண்ணணும். நான் என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்லிடுறேன். அந்த ஸ்கூல் புக்கில் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட்னா 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டா, ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டான்னு வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ தமிழுக்கு ஈக்குவலாக இங்கிலீஷும் கஷ்டமாக கேட்டாங்க போன குரூப் 2ல. ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா வருமா, தமிழ் நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பாருங்க. பழைய கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால அது வந்து நீங்கள் அந்த அடுத்த வீடியோ வர வரைக்கும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஹோல்டில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நோட் பேனா வச்சிருந்தீங்கன்னா நான் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன், என்னெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருக்கேன் அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஒரு பேப்பர் பென் கையில வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்க கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். அதை நீங்க பிடிஎஃப் கூட டவுன்லோட் பண்ணலாம். பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கும் நான் என்ன வெப்சைட் இருக்குன்னு சொல்றேன். நீங்க லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து எனக்கு ஹார்ட் காப்பியா புக்கா வச்சு படிக்க தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து புக் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நிறைய பழைய புக்கு கடையில எல்லாம் புக் கிடைக்குது. நானும் வந்து இங்க விசாரிச்சு பாக்குறேன். ஏதாவது கான்டாக்ட் நம்பர் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு கமெண்ட்ல கூட ஷேர் பண்றேன். அங்க கூட நீங்க கான்டாக்ட் பண்ணி லம்பா புக் கூட வாங்கிக்கலாம். என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோசியல் சயின்ஸ், அதுக்கடுத்து சயின்ஸ். சயின்ஸ் வந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதனால நமக்கு பேசிக் நாலேஜ் வேணுங்கிறதுனால சயின்ஸ் புக்கும் நம்ம கலெக்ட் பண்ணணும். சோசியல் சயின்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, தமிழ் தான் நான் படிக்க போறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் தமிழ் புக் வாங்கிக்கலாம். இல்லை நான் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்னா இங்கிலீஷ் புக் வாங்கிக்கலாம். ஆனால் தமிழ்ல இருந்தும் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பிடிஎஃப்ல கூட பார்த்துக்கலாம். அடுத்து வந்து மேக்ஸ் புக். இந்த 4 புக் வந்து நமக்கு கண்டிப்பா வேணும். இது வந்து நான் என்ன எக்ஸாமுக்கு சொல்றேன்னா, குரூப் 1, 2, 2A, 4 இது எல்லாத்துக்குமே இது வந்து காமன். இந்த புக் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். இந்த புக் வந்து டெக்னிக்கல் எக்ஸாமுக்கும் இது காமன் தான். எல்லாத்துக்குமே இது காமன் தான். ஸோ அதை பத்தி நீங்க வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். 6th சோசியல் சயின்ஸ், நீங்க இங்கிலீஷ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் புக், தமிழ்ல இருந்துச்சுன்னா தமிழ் புக், அதுக்கப்புறம் மேக்ஸ். இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு. அடுத்து அதே மாதிரி நீங்க அடுத்து 7th ஸ்டாண்டர்ட்ல இதே கலெக்ட் பண்ணணும், 8thலயும் இதே கலெக்ட் பண்ணணும், 9th, 10th,
10th வரைக்கும் நீங்க இதே புக்ஸே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6th இருந்து 10th வரைக்கும் நான் சொன்ன சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் புக் வாங்கினா போதும். அடுத்து 11th மட்டும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து புக் வாங்குற மாதிரி இருக்கும். என்ன புக்குனா பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி இந்த 3 புக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். அது போக எத்திக்ஸ்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அந்த எத்திக்ஸ் புக் வந்து தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான் வந்து வரும். அந்த புக் ஒன்று 4 புக் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க சயின்ஸ் வந்து கம்மியான கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால PDF வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்து என்னோட சஜஷன். உங்களுக்கு அதுவும் புக் வாங்கணும்னா நீங்க அதுவும் கூட புக் வாங்கிக்கலாம். அடுத்து 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட்லயும் இதே ஃபார்மேட் தான். 11th சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி 12th ஜியோகிராஃபிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 12th ஜியோகிராஃபி புக்கும் வாங்கிக்கணும். சாரி, நான் எக்கனாமிக்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்டில் சொல்ல மறந்துட்டேன். எக்கனாமிக்ஸ் புக்கும் நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கடுத்து வந்து எத்திக்ஸ் புக்கு, இந்த 5 புக்கு நான் சொல்றது நான் நிறைய விட்டுட்டேன். நான் வந்து மறுபடியும் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் 11th ஸ்டாண்டர்ட் தான் என்னென்ன புக்கெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காலம் மாதிரி உங்களுக்கு நான் போட்டுறேன். நீங்கள் அதை பற்றி கூட நோட் பண்ணிக்கலாம். இந்த புக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். அது வந்து எதிர் PDF-ஆ இருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி கூட வச்சுக்கலாம். அது போக அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க மேக்ஸுக்குங்கும்போது மேக்ஸுக்கு வந்து நீங்க தனியா ஒரு நோட் எடுத்து வச்சுக்கணும். அந்த மேக்ஸ்ல வந்து இப்போ பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். யூடியூப்ல வந்து இப்போ பழைய கொஸ்டின் பேப்பர் வந்து சொல்லி கொடுத்த நிறைய வீடியோஸ் இருக்கு. அதனால நீங்க அந்த என்னென்ன வீடியோஸ் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களோட பொறுப்பு தான். நான் வந்து என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்றேன்னு சொல்லி மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனே தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதுல நான் வந்து என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்றேன். மேக்ஸுக்கு வந்து தனியா நீங்க ஒரு நோட்டு போட்டுக்கணும். வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப முக்கியமா நிறைய மல்டிபிள் சோர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே வந்து நான் கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துருவேன். இல்ல சிலது வந்து எனக்கு புக்ல இருந்து படிச்சாலே போதும். இப்போ சயின்ஸ் எல்லாம் வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து என்னால் படிக்க முடியாது, அது 5 கொஸ்டின் தான் வரப்போகுது அப்படிங்கிற போது நான் வந்து புக்லயே ஹைலைட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்காக அந்த சப்ஜெக்ட் நான் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்ம ஸ்கூல் புக்கையும் தாண்டி படிக்க வேண்டிய சில புக்கு. இப்போ வந்து தற்கால தமிழக வரலாறுன்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். நான் வந்து புக் பேர் சொல்லும் போது சைட்ல அந்த புக்கோட பிக்சரும் போடுறேன். ஸோ வந்து உங்களுக்கு அந்த புக் என்னன்னு கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து நான் இங்கிலீஷ் மீடியம்ங்கிறதுனால நான் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து வச்சிருந்தேன். அதோட தமிழ் வந்து நிறைய அதோட வெர்ஷன் அவைலபிளா இருக்கு. அது அமேசான்லயே அவைலபிளா இருக்கு, இல்ல பிளிப்கார்ட்லயே அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா. அடுத்து வந்து எக்கனாமிக்ஸுக்கு வந்து நம்ம தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே வந்து இருக்கும். அது ஒரு PDF இருக்கும். நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அந்த PDF நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அது முடிஞ்சா நீங்க பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இல்ல அதோட ஹைலைட்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது கூட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் போஸ்ட் பண்றதுங்கிறதுனால போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கும். அதனால அதை வந்து நீங்க சப்ஜெக்ட் பத்தி மீடியம் பத்தி எல்லாம் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஸோ அது ஒன்று வச்சுக்கணும். இப்போ புக்கு வாங்கியாச்சு. இந்த புக்ல எந்தெந்த லெசன்லாம் நான் படிக்கணும், எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம சிலபஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல எந்தெந்த புக்லலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து படிச்சா மட்டும் போதும். 6th ஸ்டாண்டர்ட்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் அட்டை டு அட்டை படிக்கணும்னா அட்டை டு அட்டை படிக்க வேண்டாம். அட்டை டு அட்டை படிக்கணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா அதுல இருந்து கேள்வியே வர போறது இல்லைங்கும் போது அதை நம்ம படிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு வேர் டு ஸ்டடின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல்லேயே வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல இந்த டாபிக் சிலபஸ் கையில வச்சு நான் சொல்லியிருப்பேன். இந்த சிலபஸ்ல இந்த டாபிக் ஒன்று இருக்குது. இந்த டாபிக்னா இது வந்து இந்த லெசன் நம்பர்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் பென் எடுத்து இந்த சப்ஜெக்ட் இப்போ வந்து இந்தியன் பாலிட்டினா இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்னென்ன லெசன்லாம் நான் சொல்றேன்னு சொல்லி எழுதி வைக்கணும். அடுத்து வந்து பழைய கொஸ்டின் பேப்பர். நான் வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பழைய கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம TNPSCயோட வெப்சைட்லயே அவைலபிளா இருக்கு. அதை நான் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்றேன். அது போக நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நான் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கா பிரிச்சிருந்த பழைய கொஸ்டின் பேப்பரோட PDF எனக்கு கிடைச்சது. நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதுவுமே நான் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு நான் ஒரு தடவை சொல்றேன். அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, நியூஸ் பேப்பர் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். அது வந்து ஹிந்துவா கூட இருக்கலாம், இல்ல தினமணி பேப்பரா இருக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் வந்துச்சுன்னா ஹிந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுவே வந்து தமிழ் மீடியம் வந்துச்சுன்னா தினமணி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் 2லயுமே ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்பேன். நான் ஃபுல் நியூஸ் பேப்பர் என்னால் படிக்க முடியாதுங்கிறதுனால நான் 2லயுமே ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்பேன். நான் இதில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வந்து பிரிக்க விரும்பல. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க 2 நியூஸ் பேப்பருமே பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, OMR ஷீட்ஸோட நம்ம ஒரிஜினல் TNPSCயோட OMR ஷீட்டே TNPSC வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அதுமே வேணா நான் டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்றேன். அதை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒன் சைடு பிரிண்ட் அவுட்டா நீங்க வந்து அதை ஒரு 20, 30 அந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து ரஃபா டெஸ்ட் எழுதி பார்க்கும் போதுமே OMRல ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஃபியூச்சர்ல OMRல வர மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது கரெக்டா ஷேட் பண்றது, அந்த இங்க் வந்து பக்கத்துல ஸ்பிளிட் ஆகாம இருக்குது, நம்ம சாய்ஸ் ஆஃப் பென் எல்லாமே வந்து OMR ஷீட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்து OMR ஷீட்ஸ் ஒரு 20 பேஜஸ் வரைக்கும் 21 சைட்ல 20 பேஜஸ் வரைக்கும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம்.
இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே டிஎன்பிஎஸ்சி நீங்க இப்பதான் முதல்ல படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கலெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான். இது கண்டிப்பா வேணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயம் எல்லாம் கண்டிப்பா தேவைதான். சொன்ன விஷயம் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ல போயிடலாமான்னா ஷார்ட்கட்ல வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவே உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஷார்ட்கட்ல வந்து போகலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லக்க நம்பாம இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம எக்ஸாம் வந்து ஈஸியாவே முன்னாடியே கிளியர் பண்ணலாம். எனக்கு ஏன் இத்தனை வருஷம் ஆச்சு, நீ இவ்வளவு சொல்றியே, நீ கிளியர் பண்ண இவ்வளவு வருஷம் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா இவ்வளவு வருஷம் நான் ப்ரிப்பேர் பண்ணதுனாலதான் இதெல்லாம் நான் விட்டு போன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி என்னால இன்னைக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியுது. ஸோ என்னோட லேட் ஜேர்னி வந்து உங்களுக்கு ஒரு வந்து லெசனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வந்து சொன்ன மாதிரி அடுத்து டிஎன்பிஎஸ்சி பழைய கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் சொல்றேன். வேற ஏதாவது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்றேன். இது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, இல்ல நீங்களே வந்து உங்களோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் கம்மிங் வீக்ஸ்ல நான் சொன்னது ஒவ்வொன்றையுமே நான் ஒவ்வொரு வீடியோவா போஸ்ட் பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு மேல வந்து படிச்சு முன்னாடி வர்றது உங்களோட கடமை. தேங்க்யூ.